Hi teachers, welcome to Angels English Academy. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல லாஸ்ட் டைம் நடந்த UGTRB இங்கிலீஷ் எக்ஸாம்ல கேட்ட சில கொஸ்டின்ஸை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கம் லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. So first question, last year UGTRB la keta question. The autobiographical work Grace Abounding was written by whom? So Grace Abounding in the work yaar எழுதியிருக்கிறா? இது ஒரு autobiographical work. So யாரோடையதுன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜான் பனியன், மில்டன், ட்ரைடன், சர் வில்லியம் டெம்பிள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம டைரக்டாவே போயிடலாம். ஸோ ஜான் பனியன் தான் இதோடைய ஆன்சர். ஓகே, ஸோ அவர் தான் கிரேஸ் அபவுண்டிங் அப்படிங்கிற அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்கு கிரேஸ் அபவுண்டிங்கிற நேம்ல எழுதியிருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்லயே. ஜான் பனியனோட இன்னொரு அலிகாரிக்கல் ரொம்ப ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஓகே, ஸோ ரொம்ப அதிகமான அளவுல சேல்ஸ் ஆன ஒரு புக் இது. ஓகே, ஸோ இது ஒரு ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணியிருக்கு. இதோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1678ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ பிஜில இதோட நமக்கு சிலபஸ் இருக்குது இல்லையா? ஸோ பார்ட் 2 வந்து நமக்கு 1684ல பப்ளிஷ் ஆயிருக்குது. கிரேஸ் அபவுண்டிங் அப்படிங்கிற இந்த ஒர்க் வந்து 1666ல அவர் எழுதியிருக்கிறாரு. தென் அடுத்து நம்ம மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பத்தியும் சில டீடைல்ஸ் பார்த்துடலாம். மில்டன் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மில்டன் நமக்கு தெரியும் ஒரு 17th century போயட். ஸோ அவருடைய ஃபேமஸ் ஒர்க் என்ன, பாரடைஸ் லாஸ், ஏரியோபெஜிட்டிக்காங்கிற ஒரு ஒர்க்கும் எழுதியிருக்காரு. அதாவது ப்ரெஸ் அதோடைய நமக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய பேம்ப்ளெட்ஸ் எழுதுவார், நிறைய மியூட்டினி கிரியேட் பண்ற மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ தென் லிசிடஸ் அவருடைய ஃப்ரெண்டுக்காக அவர் எழுதின ஒரு எலிஜி தான் இந்த லிசிடஸ்ங்கிறது. ஓகே, தென் ரைடன் பத்தி சொல்லும் போது ரெஸ்டரேஷன் காமெடியில ஒரு ட்ரேட்மார்க், அதாவது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணவரே வந்து ட்ரைடன் தான். ஹெராயிக் ட்ராஜடி, ரெகுலர் ட்ராஜடி, இது எல்லாமே அவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் இவருடைய ஃபேமஸான பிளேன்னு சொல்லும் போது ஆல் ஃபார் லவ், ஆப்சலோம் அண்ட் அஜிட்டோஃபேல்ங்கிறது அவருடைய ஃபேமஸ் போம் நமக்கு தெரியும். தென் மேக் ஃபிளெக்னோ, அதுவும் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க். தென் சர் வில்லியம் டெம்பிள் பத்தி சொல்லும் போது அவர் ஒரு பேரனட்டா இருந்திருக்காரு. பேரனட்னு சொல்லும் போது ஒரு சிற்றரசன், இளவரசன் மாதிரி இருந்திருக்காரு. தென் அவருடைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் வந்து மிஸ்செலனியா. ஓகே, ஸோ இது சம் அடிஷனல் டீடைல்ஸ். தென் நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் போம் அடாப்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் டைம்ஸ்? ஸோ ஃப்ரெஞ்ச் அண்ட் டைம்ஸ்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தாண்டி மக்களுடைய கருத்துக்கள் வந்து கலகங்களை மூட்டுற மாதிரியும், பொதுவா கடவுள் இல்லை அந்த மாதிரி சொல்ற மாதிரியும், உலக பிரகாரமான அறிவார்ந்த சிந்தனைகளுக்குள்ள ஸ்பிரிச்சுவலிசமை தாண்டி அவங்க மூவ் ஆகும்போது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகிருக்குது ஹிஸ்டரியில. ஸோ அதை ஃப்ரெஞ்ச் அண்ட் டைம்ஸுங்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் அண்ட் டைம்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல், ரூல் ஆஃப் ஆங்கரஸஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், லெஜெண்ட்ஸ் ஆஃப் குட் விமன். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம டைரக்டாவே போயிடலாம். த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல். ஸோ இதுதான் ஃப்ரெஞ்ச் அண்ட் டைம்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எழுதப்பட்ட ஒரு போம். ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் போயட் யாருங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதோட மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் மட்டும் சைமன் ஆர்மிட்டேஜ் பண்ணியிருக்கிறாரு. தென் மற்ற ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்த்துடலாம். ரூல் ஆஃப் ஆங்கரஸ், இது வந்து 13th century, அதாவது மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல மிடிவல் ஒரு விமனுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி, விமன் அவங்களுடைய சர்வைவல் எப்படி இருக்கணும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுங்கிறது மாதிரி விமனுக்கு ஒரு ரெவல்யூஷன் கொடுக்குற மாதிரி எழுதி, விமனோட லைஃப் ஸ்டைல்லாம் இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி போர்ட்ரே பண்றதுக்கான எழுதின ஒரு ஒர்க் தான் ரூல் ஆஃப் ஆங்கரஸஸ் அந்த போம். தென் ஹவுஸ் ஆஃப் ஃபேமும் நமக்கு தெரியும், மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல உள்ளது. சாசர், ஜெஃப்ரே சாசரோடையது. இவர் வந்து இதை எப்படி எழுதியிருந்தாரு அப்படின்னா ஒரு ட்ரீம் விஷன் மெத்தட்ல ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. தென் எகெயின் சாசரோட ஒர்க் தான் லெஜெண்ட்ஸ் ஆஃப் குட் விமன், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ட்ரீம் விஷன். ஓகே, அவர் எழுதின வந்து ட்ரீம் விஷன் கான்செப்ட்ல அவர் எழுதியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Who was awarded நியூடிகேட் பிரைஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் சால்சட் அண்ட் எலிஃபென்டா? ஸோ தன்னுடைய சால்சட் அண்ட் எலிஃபென்டா ஒர்க்குக்காக யார் நியூடிகேட் பிரைஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் போயிடலாம். வேர்ட்ஸ்வொர்த், ஜேம்ஸ் ஹாக், ஜான் ரஸ்கின், கால்ரிட்ஜ். ஸோ எனி கெஸ்? ஓகே, ஸோ ஆக்சுவலி நியூடிகேட் பிரைஸ்ங்கிற அவார்ட் வாங்கினது ஜான் ரஸ்கின். அவரோட விக்டோரியன் பீரியட் சேர்ந்த ஒருத்தர், அவருடைய ஃபேமஸ் கிரிட்டிக்கும் கூட ஜான் ரஸ்கின். ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றியும் சில டீடைல்ஸ் பார்த்துடலாம். வேர்ட்ஸ்வொர்த் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொமான்டிசிசம் சேர்ந்தவர், ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணவர் இல்லையா? ஸோ போயட் லாரட்டா இருந்திருக்காரு. ஃப்ரம் 1843 டு டில் ஹிஸ் டெத் வரைக்குமே அவர் தான் போயட் லாரட்டா இருந்திருக்காரு. தென் ஜேம்ஸ் ஹாக், அவரை பற்றி சொல்லும் போது அவர் ஒரு ஸ்காட்டிஷ் போயட், நாவலிஸ்டா இருந்திருக்காரு, எஸ்ஏயிஸ்ட்.
ஸோ அவரை வந்து எட்ரிக் ஷெப்பர்ட்னு காமனா சொல்லுவாங்க. தென் கால்ரிட்ஜ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அவருடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயோகிராஃபியா லிட்ரரியா. ஸோ எதுக்கு இந்த மெத்தட்ல சொல்லித்தரோம் அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க படிங்க. நீங்களும் உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ இல்ல ஏதோ ஒரு மாடல் கொஸ்டினோ பாக்குறீங்கன்னா அந்த கொஸ்டினை மட்டும் அந்த ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போகாம அதுல இருக்கிற 4 ஆப்ஷனுக்குமே ஏதாவது ஒரு பாயிண்டாவது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி டைம் நீங்க ஒரு கொஸ்டின் பார்க்கும் போதும் அதுல மிச்சம் இருக்கிற அந்த 3 ஆப்ஷனுக்குமே ஒரு விஷயம் அடிஷ்னலா கத்துக்கோங்க. அப்ப நீங்க ஒரே கொஸ்டின்ல யூ கேன் லேர்ன் மோர் திங்ஸ் இல்லையா? ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட அகாடமிலையும் நம்ம டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும் இல்லையா எல்லாருக்குமே? ஸோ நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. December 8 நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ 6381910043 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நாங்க ஷேர் பண்றோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். மாடல் மெட்டீரியல் பார்த்துட்டு நீங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் த மெட்டீரியல் யூ கேன் பை தட். டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் நாங்க கொடுக்குறோம். நம்ம டெலகிராம் லிங்க் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்குள்ள அட்லீஸ்ட் half of the syllabus கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Then who wrote the play The Committee? So committeeங்கிற play யாருல? இதுவும் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ சாரி லாஸ்ட் UGTRBல கேட்ட கொஸ்டின் இல்லையா? ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். மார்லோ, சர் ராபர்ட் ஹாவர்ட், ஜிபி ஷா, ஷேக்ஸ்பியர். ஸோ இதை கமிட்டி பிளே எழுதுனது யாரு? டைரக்ட்லி we move on to the answer, சர் ராபர்ட் ஹாவர்ட். ஸோ இவரோட ரெஸ்டரேஷன் ஏஜ் சேர்ந்த ஒரு அவருடைய ஒர்க் தான் இந்த கமிட்டி. ஓகே, தென் மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்தரலாம். கிறிஸ்டபர் மார்லோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எலிசபெத்தன் ஏஜ் சேர்ந்தவர். அவர் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி விட்ஸ். அவருடைய வெரி ஃபியூ ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு, பட் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஒர்க் இல்லையா? த ஜூ ஆஃப் மால்டா, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் நமக்கு சிலபஸ்ல இருக்குது, பிஜிலையும் இருக்குது, எட்வர்ட் டூ, இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஒர்க். தென் ஜிபி ஷா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பத்தி சொல்லும் போது அவர் 1925ல நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. தென் ஷேக்ஸ்பியர் எல்லாருக்குமே தெரியும், எலிசபெத்தன் ஏரால இருந்திருக்காரு, ஜெகோபியன் ஏரா எல்லாம் இந்த ஏஜ்லயும் அவர் இருந்திருக்காரு. ஸோ ஷேக்ஸ்பியர் பத்தி நமக்கு ஒரு ஃபுல் யூனிட்டே இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் ஓட் ஆன் சாலிட்யூட் ஹார்ஸ். இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஒரு போம்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. இன் ஓட் ஆன் சாலிட்யூட் ஹார்ஸ், டேஸ், இயர்ஸ், ஸ்லைட் அவே, டேஷ். ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். குவிக்லி, ஹரிட்லி, ஸ்லோலி, சாஃப்ட்லி. ஸோ சாலிட்யூட், தனிமை மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில எவ்வளவு பிளஷர் கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி அலெக்சாண்டர் போப் எழுதின ஒரு ஃபேமஸான போம் தான் இது. ஸோ ஹார்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் அவே சாஃப்ட்லி, சாஃப்டா மூவ் ஆச்சான். ஸோ அந்த லைன்ஸுக்குமே நம்ம பார்த்துடலாமே. ஸோ வெரி ஃபேமஸ் போம் ஆஃப் அலெக்சாண்டர் போப். அவருக்கு 12 வயசு, அதாவது 12 இயர்ஸ் இருக்கும்போது அவர் இந்த போம் எழுதியிருந்தாரா. ஸோ எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து வேர்ல்ட்லி விஷயங்கள், அதாவது நம்ம ஒரு எப்படி நம்ம பிளஸடா இருக்கிறோம், who can constantly find. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம சுற்றுப்புற சூழலோட சேர்ந்து நம்ம மனிதன் இணைந்து வாழும்போது அவனுடைய நேரங்கள், அதாவது ஹார்ஸ், டேஸ், இயர்ஸ் கூட ரொம்ப ஸ்மூத்தா போகுமா, சாஃப்டாவே, இன் ஹெல்த் ஆஃப் பாடி, நல்ல உடல்நிலை, நல்ல மனநிலை எல்லாமே இருக்கும்போது அவனுடைய நாட்கள் நல்லபடியா கழிந்து போகும்னு சொல்லி அவர் அந்த சாலிட்யூடோடைய ஹாப்பினஸ் அவர் நரிஷ் பண்ணதை அவர் ஒரு போமா எழுதியிருக்கிறாரு. So next question பார்த்திடலாம். Which of the following instrument is not mentioned in a song for Saint Cecilia's Day? So இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். உங்களுக்கு UGTRBல இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற ஒரு போம் இல்லையா? ஸோ செயின்ட் செசிலியாஸ் டேங்கிற இந்த போம் வந்து நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இஸ் நாட் மென்ஷன்ட். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் நம்ம UGTRBல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணுவோம், மென்ஷன்டுன்னு டக்குன்னு வரைட் பண்ணிட்டு அந்த நாட்டுங்கிற வேர்டு நம்ம கண்ணுக்கு அடிக்கடி மறைஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ இன்விசிபிள் வேர்ட் மாதிரி இந்த நாட்டுங்கிற வேர்ட் எல்லாம். ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணலன்னு கேட்டிருக்கு. ஸோ டைரக்ட்லி வி வில் மூவ் ஆன் டு த ஆன்சர். ஸோ சிம்பிள், இந்த சிம்பிள் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணல, மற்றபடி வயலின், இந்த போம்ல வயலின் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, ஆர்கன் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ளூட் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூஸ்வலி செயின்ட் செசிலியாஸ் டே வந்து November 22 வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, அண்ட் எந்த இயர் இந்த போம் பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1687ல. இதை எழுதினது யாரு? ஜான் ட்ரைடன். ஓகே, ஸோ
I think we are at the end now. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட்ல நாங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய கம்ப்ளீட் சிலபஸையுமே. ஏன்னா நீங்கள் ரிப்பீட் ரிவிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் எங்களுடைய டெஸ்ட் பேட்சஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் காம்படிஷன் இஸ் வெரி வெரி டஃப் அண்ட் ஹெவி. ஸோ உங்களுடைய இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கணும். நீங்களும் இந்த ஓடிட்டே இருக்கிறாங்க எல்லாரும், அந்த ஓட்டத்தில் நீங்களும் ஓடணும் அப்படின்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் நாங்கள் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறோம். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போதான் நம்ம இந்த ட்ராக்லேயே இருக்கிறோம். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். Contact us for test batch details. Thank you so much.